Hi students, this is Priya. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல exercise 11.1 ஓட question number 8 பார்க்க போறோம். இந்த exercise 11.1 கான complete series உங்களுக்கு descriptionல கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. A horse is tied to a peg at one corner of a square shaped grass field of side 15 meter by means of 5 meter long rope. Find area of that part of the field in which the horse can graze. The increasing in area if the rope were 10 meter instead of 5 meter. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹார்ஸ் வந்து இங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்டு ஃபீல்டு. ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப்டு ஃபீல்ட்னா என்ன அர்த்தம், அதோட எல்லா ஆங்கிளுமே எப்படி இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும் நமக்கு தெரியும். அண்ட் இந்த ஹார்ஸ் வந்து அதோட லென்த் எவ்வளோ கொடுக்குறாங்க, 5 மீட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் 15 மீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற டேட்டா. இந்த ஸ்கொயரோட லென்த், அதாவது வந்து இந்த கிராஸ் ஃபீல்டோட லென்த் நமக்கு தேவையில்லை, இந்த ஹார்ஸ் தான் வந்து லென்த் தேவை. ஸோ அப்போ அது எவ்வளோ, 5 மீட்டர். அப்போ அது 5 மீட்டர் சுற்றில் தான் என்ன பண்ணுது, அது வந்து புல்ல மேயுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஏரியா கேட்குறாங்க. இப்போ இந்த போர்ஷனுக்கான ஏரியா, அதாவது இப்போ இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு, அதாவது இந்த ரேடியஸ் இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5, இதுக்கு நடுவில் இருக்க இந்த செக்டோரல் ஏரியா என்னன்னு தான் நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ கிவன் என்னது, ரேடியஸ் தப்பா எடுக்கக்கூடாது, ரேடியஸ் 5 மீட்டர் தான். அண்ட் நம்மளுக்கு என்ன தெரியும், தீட்டா எவ்வளோ, 90 டிகிரி தெரியும், பிகாஸ் ஸ்கொயர் ஷேப்டு இது, அதனால 90 டிகிரி தெரியுது. இப்போ நம்ம சொல்யூஷன் என்ன போட போறோம், ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் த ஹார்ஸ் கிரேஸ்டு. ஸோ ஏரியா ஆஃப் த ஃபீல்டு நம்மளுக்கு என்ன தெரியணும், ஃபர்ஸ்ட் செக்டார் ஃபார்முலா தெரியணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏரியா ஃபீல்டு ஃபார்முலா எழுதுங்க, தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். இப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன, 90 டிகிரி தெரியும். ஸோ 90 டிவைடட் பை 360 இன்டூ பை என்னது 3.14 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரேடியஸ் எவ்வளோ, 5 இன்டூ 5. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடுது, 9 4 டைம்ஸ் 36. இப்போ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 5 5 ஆர் 25. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 78.5 பை 4. இப்போ இது கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19.625 மீட்டர் ஸ்கொயர், பிகாஸ் இங்கே மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஃபீல்டு நம்ம எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம இன்க்ரீசிங் இன் கிரேசிங் ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, அதே வந்து 5 மீட்டர் ரோப்பை 10 மீட்டராக அதிகப்படுத்தி விட்டாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த 5 மீட்டர்ன்றது 10 மீட்டர் ஆச்சுன்னா அந்த ஹார்ஸ் வந்து இவ்வளோ தூரம் மேயுது. அப்போது இந்த ஏரியா மட்டும் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த 5க்கும் இந்த 10க்கும் இருக்கிற இந்த டிஃபரன்ஸ்க்கான ஏரியா மட்டும் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்டு ஏரியாவுக்கு என்ன பண்ணணும், நம்ம இன்க்ரீஸ்டு ஏரியா ஆஃப் ஃபீல்டு அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய 10 மீட்டர்லேருந்து இந்த 5 மீட்டர் செக்டார் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 10 மீட்டருக்கு என்ன எழுதலாம் பாருங்கள், தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் நம்ம அந்த 5 மீட்டரோட மைனஸ் பண்ணணுமா. அப்போ என்ன சொன்னோம், ஆக்சுவல் ஏரியாவை நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், தீட்டான்றது என்னது 90 பை 360, அகைன் பை ஆர் ஸ்கொயர் என்னது, இந்த இடத்துல பைன்றது 3.14. அண்ட் ஆரோட வேல்யூ என்ன, இப்போ 10 மீட்டர் ஆயிடுச்சு ரோப்பு, 5 மீட்டர்ன்றது 10 மீட்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேடியஸ் வந்து 10 மீட்டர். அப்போ 10 இன்டூ 10 மைனஸ் ஆக்சுவல் ஏரியா என்னது, நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது 19.625. இதையே மைனஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் அதுலேருந்து அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு தெரியும். இப்போ 0 0 கட் பண்ணிட்டீங்க, 9 4 டைம்ஸ் வருது. இப்போ இந்த 4ஆல் கட் பண்ணிங்கன்னா 4 5 5 வந்துடும். ஸோ 5 5 ஆர் 25, 3.14. இது என்ன வரும் நம்மளுக்கு, 78.5 மைனஸ் 19.625. இப்போ டோட்டல் 78.5ல் இந்த 5 மீட்டர் போயிடுச்சுன்னா, அதாவது 19.625 போயிடுச்சுன்னா மீதி வந்து 58.875 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது, இன்க்ரீஸ் இன் கிரேசிங் ஏரியா. ஸோ நம்ம ஆக்சுவல் 5 மீட்டர் லென்த் இருக்கப்ப எவ்வளோ தூரம் அதுக்குள்ளே மேய்ஞ்சதுன்னு கண்டுபிடிச்சோம். 10 மீட்டர் ஆனதுக்கப்புறம் இன்க்ரீஸ்டு ஏரியா, 10 மீட்டர் 5 மீட்டர் கழிச்சுட்டு மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட இந்த 8th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 9th சம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.